ஆண்டவரும் இரட்சகருமாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையில்லாத விலையேற பெற்ற ஒரு நல்ல நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு நான் வாழ்த்தி வரவிருக்கிறேன். என் அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த 2021 ஆண்டிலே இந்த ஸ்தோத்திரம் 3வது வாரத்திலும் கூட உங்களை யாவரையும் அன்போடு நான் வாழ்த்தி வரவிருப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். அநேகருடைய வாழ்க்கையில இந்த 2021 ஆண்டாவது செழிப்பாயிராதா, நிம்மதியா இருந்திராதா, சந்தோஷமா இருந்திராதா, ஒரு விடுதலையின் ஆண்டாக இருக்காதா, ஒரு மகிழ்ச்சியின் ஆண்டாக இருக்காதா என்று சொல்லி ஒரு எதிர்பார்ப்போடும் ஒரு ஏக்கத்தோடும் ஒரு தவிப்போடும் இந்த புது வருஷத்துக்குள்ள அடியெடுத்து வைத்திருக்கிறோம். இன்னைக்கு நீங்க அப்படிப்பட்ட ஒரு எதிர்பார்ப்போடு தான் 2021 ஆண்டுக்குள்ள நுழைந்திருக்கிறீங்க. நாம மாத்திரமல்ல, நீங்க மாத்திரமல்ல, இந்த உலகமே 2020 ஆண்டுல கிட்டத்தட்ட 10-11 மாதங்கள் ஸ்தம்பித்து கிடந்தது, முடங்கி கிடந்தது. பொருளாதார மண்டலமே தலைகீழாக வீழ்ந்து கிடந்தது. மக்கள் முடக்கப்பட்டார்கள், பொருளாதாரங்கள் முடக்கப்பட்டது, நிறுவனங்கள் எல்லாம் அடைக்கப்பட்டது, மொத்த நிர்வாகங்களும் அடைக்கப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே மொத்த சிஸ்டங்களும் செயல்படாத ஒரு நிலையிலே 2020 ஆண்டை நாம் கடந்து வந்தோம். 2020 உங்களுடைய வாழ்க்கையே ஸ்தம்பித்திருக்கலாம். 2020 ஆண்டுக்குள்ள நீங்கள் பிரவேசிக்கிற பொழுது பல எதிர்பார்ப்போடு பிரவேசித்து பலவிதமான இழப்புகளை, பலவிதமான சமாதான குலைச்சலை, அநேக காரியங்களை இழந்து, அநேக விதமான பொருளாதாரத்தை இழந்து, அநேக விதமான உறவுகளை இழந்து, சொந்தங்களை இழந்து, நண்பர்களை இழந்து, செழிப்பை இழந்து, சுகத்தை இழந்து, ஆரோக்கியத்தை இழந்து என்று சொல்லி இப்படி ஒரு பட்டியல் போடக்கூடிய நிலைமையில பல இழப்புகளுக்கு மத்தியிலே சந்தோஷம், சமாதானம், மகிழ்ச்சி என்று இப்படி பல காரியங்களை இழந்து 2020 ஆண்டிலே கடந்து வந்து இந்த 2020 ஆண்டிலே நம்ம எதெல்லாம் இழந்தோமோ அதெல்லாம் இந்த 2021 ஆண்டிலே பெற்றுக்கொள்ள மாட்டோமா? ஒரு ஆறுதலை பெற்றுக்கொள்ள மாட்டோமா? ஒரு இளைப்பாறுதலை பெற்றுக்கொள்ள மாட்டோமா? ஒரு சந்தோஷத்தை கண்டடைய மாட்டோமா? ஒரு மகிழ்ச்சியை கண்டடைய மாட்டோமா என்று சொல்லி ஏக்கத்தோடு எதிர்பார்ப்போடு 2021 ஆண்டுக்குள் அடியெடுத்து வைத்திருக்கிற, பிரவேசித்திருக்கிற என் அன்பு தேவ பிள்ளைகளே, யூடியூப் மூலியமாக, வாட்ஸ்அப் மூலியமாக, பேஸ்புக் மூலியமாக இந்த செய்திகளை பார்க்கிற, கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் யாவரையும் மீண்டும் ஒரு விசை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் நான் வாழ்த்தி வரவேற்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். அவருடைய கிருபை உங்கள் யாவரோடு இருக்கிறது என்பதிலே மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். அவருடைய கிருபை இல்லை அப்படின்னா நம்ம எல்லாருமே இல்லைங்க. அவருடைய கிருபையால தான் அப்படிப்பட்ட 2020 ஆண்டுடைய சூழ்நிலையிலும் கூட நம்ம கடந்து வருவதற்கு நம்மை ஆண்டவருடைய கிருபை உதவி செய்திருக்கிறது. அவருடைய கிருபையால தான் 2020 ஆண்டையெல்லாம் அவ்வளவு இழப்புகளுக்கு மத்தியிலும், பிரச்சனைகளுக்கு மத்தியிலும், போராட்டத்துக்கு மத்தியிலும், அவ்வளவு நிகழ்வுகளுக்கு மத்தியிலும் முடங்கி கடந்த ஒரு சூழலிலே, ஒடுங்கி கடந்த ஒரு சூழலிலே, வெளியே செல்ல முடியாத ஒரு நிலைமையிலே நாம இந்த புது வருஷத்துல பிரவேசித்திருக்கிறோம் என்று சொன்னால், இந்த 2021 ஆண்டிற்குள்ளே பிரவேசித்திருக்கிறோம் என்று சொன்னால், நிச்சயமாக அவருடைய கிருபை உங்க கூட இருந்தது, உங்க பிள்ளைகளோடு இருந்தது, உங்க கணவரோடு இருந்தது, உங்க மனைவியோடு, உங்கள் பேரம் பேத்திகளோடு, உங்களுடைய பெற்றோர்களோடு நிச்சயமாய் அந்த கிருபை இருந்ததனாலதான் இந்த புது வருஷத்துக்குள்ள பிரவேசித்திருக்கிறீங்க. நிச்சயமாகவே ஆண்டவர் ஒருவரையுமே
கைவிடுகிற தேவனே இல்லை. அவர் அதிசயமான தேவன்க, அவர் அற்புதமான தேவன்க, அவர் ஆச்சரியமானவர், அவர் அதிசயமானவர். இந்த 18ஆம் தேதியும் கூட நம் ஆண்டவர் பார்க்க வைத்திருக்கிறார் என்று சொன்னால், இந்த 17 நாட்கள் இந்த புதிய வருஷத்தில் கடந்து வந்திருக்கிறோமே. இந்த 2021ஆம் ஆண்டிலே 1ஆம் மாதத்திலே பாதி மாதங்களையும் கர்த்தருடைய கிருபையினாலே கடந்து வந்திருக்கிறோம். ஒருவேளை ஆரம்பம் அற்பமாயிருந்தாலும் முடிவு சம்பூரணம் என்று வேதம் சொல்லுகிறது. இன்னொரு வசனம் சொல்லுது, அற்பமான ஆரம்பத்தை அசட்டை பண்ணக்கூடாது என்று. ஒருவேளை 2021ஆம் ஆண்டு உங்களுக்கு ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில, உடைய குடும்பத்தில, உடைய பிள்ளைகளுடைய காரியங்களில அசட்டை பண்ணக்கூடிய நிலைமையிலே சோர்வோடு அசட்டை பண்ணத்தக்கதான ஒரு நுழைவாய் இருக்கலாம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, அற்பமான ஆரம்பத்தை நீங்க அசட்டை பண்ணக்கூடாது. ஒருவேளை 2021ஆம் ஆரம்பம் உங்களுக்கு அற்பமாக கூட காணப்படலாம். 2020 தான் இப்படி ஆகிவிட்டது, 2021ஆவது நல்லா இருக்குமே என்று எதிர்பார்த்த ஒரு சூழலிலே ஆரம்பமே அற்பமாயிருக்கிறதே, அசட்டை பண்ணக்கூடிய சூழ்நிலையில் இருக்கிறது என்று நினைத்துக் கொண்டிருக்கிற என் அன்பு தெய்வ பிள்ளைகளை, அசட்டை பண்ணாதங்க. 2021 மிகவும் ஆசீர்வாதமாயிருக்கும். யாருக்கு என்று சொன்னால், கர்த்தரை நம்பி கர்த்தரை சார்ந்து செபிக்கிறவர்களுக்கு, வேதத்தை வாசிக்கிறவர்களுக்கு, பரிசுத்தமாய் வாழ்கிறவர்களுக்கு, உண்மையாய் இருக்கிறவர்களுக்கு, நேர்மையாய் வாழுகிறவர்களுக்கு 2021ஆம் ஆண்டு ஒரு பாதுகாப்பான ஆண்டு, ஒரு ஆசீர்வாதமான ஆண்டு, ஒரு மீட்பின் ஆண்டு. ஆனா 2020 நடந்தது இந்த 2021 நடக்காது என்று யாரும் சொல்ல முடியாது. 2020 விட 2021 பயங்கரமான சம்பவங்கள், இயற்கை சீற்றங்கள், இயற்கை கோர தாண்டவங்கள், பலவிதமான கொள்ளை நோய்கள், பலவிதமான கொடூர சம்பவங்கள் எல்லாம் நடக்கிறதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. அதெல்லாம் அப்பாறுபட்டுதான் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். அப்படிப்பட்ட சம்பவங்களுக்கெல்லாம் உங்களை விலக்கி காக்கக்கூடிய ஒரு ஆண்டாக ஆண்டவர் இந்த 2021ஆம் ஆண்டை 21ஆம் ஆண்டை உங்களுக்கு ஆசீர்வதிக்கும் வண்ணமாக இந்த கால வேளையில கர்த்தர் உங்களை தைரியப்படுத்திக் கொண்டிருக்கிறார், உங்களை தேற்றிக் கொண்டிருக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையிலே நிச்சயமாக ஒரு அற்புதம் நடக்கும். இந்த 2021ஆம் ஆண்டிலே சோர்ந்து போயிருக்கிற என் அன்பு சகோதரனே, சகோதரி, அன்பு பெற்றோர்களை, வாலிப சகோதரனே, சகோதரியே, நிச்சயமாக சோர்ந்து போகாதிருங்கள், தைரியமாயிருங்கள். கர்த்தர் இந்த 2021ஆம் ஆண்டிலே உங்களுக்கு அற்புதம் செய்ய அவர் ஆயத்தமாயிருக்கிறார், அவர் தயாராக இருக்கிறார். காரணம் என்னன்னா, அவர் நீங்களை சார்ந்திருக்கிறபடியினால். ஒருவேளை நீங்கள் ஆண்டவரை விட்டு தூரமாய் இருந்தால் இன்றைக்கு ஆயத்தமாகுங்கள். ஆண்டவரே, நான் உம்முடைய உறவிலே நான் இன்னும் நெருங்கி காணப்படனப்பா, இன்னும் அதிகமாய் உமக்கு பிரியமான காரியங்களிலே நெருங்கி காணப்படணும் சொல்லி இன்றைக்கு ஆண்டவர் பாதத்திலே ஒப்புரவாகுங்கள். ஆண்டவரிடத்துல நீங்க உங்களை அர்ப்பணிக்க முயற்சி எடுங்கள். நீங்க ஆண்டவரோடு நெருங்கி வருகிற ஒரு வேளையிலே உங்களுடைய காரியங்கள் எல்லாம் ஒரு பாதுகாப்பான அம்சங்களாக காணப்படும். இனி வருகிற ஒவ்வொரு மாதங்களும் பாதுகாப்பு அம்சங்கள் கலந்த ஒரு மாதங்களாகத்தான் அமைய வேண்டும் என்பது கர்த்தருக்கும் பிரியம். அதை தான் நானும் வாஞ்சிக்கிறேன். ஏனென்றால் இந்த உலகத்திலே எங்க பார்த்தாலும் பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழல் இருக்கிறது. எந்த ஒரு பயணமாய் இருந்தாலும் சரி, பாதுகாப்பு இல்லாத பயணங்களாய் இருக்கிறது. பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழ்நிலை, எங்கேயுமே பாதுகாப்பு இல்லை, யாரையுமே நம்ப முடியவில்லை. அந்த நிலைமையில, அந்த சூழ்நிலையில தான் இன்றைக்கு இருக்கிற உலகமும் மனிதர்களும் இருக்கிறார்கள். ஆனால் இப்படிப்பட்ட இந்த உலகத்தில் இப்படிப்பட்ட மனிதர்களுடைய சூழ்நிலைக்கு மத்தியிலே என் அன்பு தேவ பிள்ளைகளை, நீங்களும் நானும் பாதுகாப்பாய் இருக்க வேண்டும் என்று சொன்னால் இயேசு கிறிஸ்துவின் அன்பிற்குள்ளே அடைக்கலமாயிருக்க வேண்டும். அவருடைய இரத்தத்தினாலே வேலி அடைக்கப்பட வேண்டும். அவருடைய தழும்புகளுக்குள்ளே
இருக்கிற அந்த மகிமைக்குள்ளே நீங்களும் நாளும் பாதுகாக்கப்பட வேண்டும். வியாதியோ, நோய்களோ, வறுமையோ, வெறுமையோ, தரித்திரமோ, கஷ்டங்களோ, பாடுகளோ, கவலையோ, கண்ணீரோ, துக்கமோ, துயரமோ, வேதனைகளோ, இழப்புகளோ உங்களை ஒன்றும் சேதப்படுத்தாதபடிக்கு நீங்கள் காக்கப்பட வேண்டும் என்று சொன்னால், நீங்களும் உங்கள் சந்ததிகளும் உடைய பிள்ளைகளும் உடைய குடும்பங்களும் பாதுகாக்கப்பட வேண்டும் என்றால், உங்கள் வாழ்க்கை ஒரு பாதுகாக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையாக காணப்பட வேண்டும் என்றால், உங்களுடைய பயணங்கள் பாதுகாக்கப்பட்ட பயணங்களாய் காணப்பட வேண்டும் என்றால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய இரத்தத்துக்குள்ளே நீங்கள் கடந்து வர வேண்டும். அவருடைய இரத்தத்தினாலே நீங்கள் வேலி அடைக்கப்பட வேண்டும். அவருடைய அன்பினால் வேலி அடைக்கப்பட வேண்டும். அவருடைய அன்பின் கயிறுகளால் நீங்களும் நானும், இயேசு கிறிஸ்துடைய அன்பின் கயிறுகளால் நீங்களும் நானும் கட்டப்பட வேண்டும். பிதாவாகிய தேவன் நம்மை பலப்படுத்துவார். கிறிஸ்துவின் மூலியமாக, பரிசுத்த ஆவியானவர் மூலியமாக பிதாவாகிய தேவன் நம்மை பலப்படுத்துகிற தேவன். என் அன்பு தெய்வ பிள்ளைகளை, சோர்ந்து போகாதீங்க. வாழ்க்கையில மனம் உடைந்து இருக்கிற என் அன்பு தேவ பிள்ளையே, மனம் உடைந்து நொந்து போய் வாழுகிற என் அன்பு தேவ பிள்ளையே, சோர்ந்து போகாதீங்க. கத்திருந்த கால வேளையில உங்களை தைரியப்படுத்த விரும்புகிறார். பயப்படாதுங்கன்னு சொல்லி, கலங்காதுங்கன்னு சொல்லி உங்களை தைரியப்படுத்த விரும்புகிறார். என்னடா அடிக்கடி எப்ப பார்த்தாலும் பயப்படாத கலங்காதுன்னு சொல்றாங்க என்று சொல்லி நீங்க நினைக்கலாம். வேதம் அதைத்தான் சொல்லுது. என் அன்பு தெய்வ பிள்ளைகளை, பயப்படத்தக்க இந்த உலகத்துல பல சம்பவங்கள் நடக்கலாம், பல சம்பவங்கள் இன்னும் தோன்றலாம். ஆனாலும் வேத வாக்கு நமக்காக வைத்திருக்கிறது. நமக்காக ஆண்டவராகிய தெய்வம் இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில நமக்காக சிந்தின ரத்தம் இன்றைக்கும் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிற அந்த பசுமையான ரத்தம் நம்மை வேலியடைத்துக் கொண்டிருக்கிறது. அந்த ரத்தத்தினுடைய மகிமை நம்மை பாதுகாத்துக் கொண்டிருக்கிறது. அதனாலதான் தைரியமா சொல்றேன், அந்த வாக்குத்தத்தம் எல்லாம் நமக்காகத்தான் எழுதப்பட்டிருக்குது. பரிசுத்த வேதத்தில் எழுதப்பட்ட ஒவ்வொரு வாக்குத்தத்தங்களும் உங்களுக்காகவே முத்திரை போடப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு வார்த்தையும் உங்களை தினந்தோறும் தைரியப்படுத்துகிறது. ஒவ்வொரு நிமிடமும், ஒவ்வொரு நொடிப்பொழுதும், ஒவ்வொரு மணி நேரங்களும், ஒவ்வொரு நாட்களும் உங்களை தைரியப்படுத்தி கொண்டே இருக்கிற ஒரு வாக்குத்தத்தம் என்னவென்று சொன்னால், மகனே மகளே நீ கலங்காதே, திகையாதே, பயப்படாதே என்று சொல்லிதான். தைரியமாயிருங்கள். நான் சொல்ல முடியாது, ஆனால் வாக்குத்தத்தம் சொல்லுகிறது, கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. அந்த வார்த்தை தாங்க தேவனாயிருந்தது. அதான் வேர்ட் ஆஃப் காட். இந்த வார்த்தை சொல்லுகிறது, மகனே பயப்படாதே, மகளே பயப்படாதே. கடந்த ஆண்டு கண்டு, கடந்த காரியங்களை கடந்து வந்த பாதைகளை எல்லாம் கண்டு நீ பயப்படாதே. நீ இனி பயணிக்கிற பாதை ஒரு ஆசீர்வாதமான பாதையாக, ஒரு செழிப்பின் பாதையாக, ஒரு மகிழ்ச்சியின் பாதையாக, அப்படிப்பட்ட ஒரு பயணத்தை கர்த்தர் உனக்கு பயணிக்க வைக்க போகிறார். நீ ஆண்டவரை சார்ந்து நிற்க தயாராக இருக்கிறாயா? ஆண்டவரை நம்பி வர தயாராக இருக்கிறாயா? போதும், நம்ம இஷ்டம் போல ஓடுனது போதும், நம்ம இஷ்டம் போல வாழ்ந்தது போதும். கொஞ்சம் ஆண்டவருக்காக, ஆண்டவருக்கு பிரியமுள்ள ஒரு வாழ்க்கை, ஆண்டவரை பிரியப்படுத்தி பார்ப்போமா? உலகத்தை பிரியப்படுத்தி மனுஷனை பிரியப்படுத்தி நம்ம எல்லாத்தையும் இழந்ததுதான் மிச்சம். ஆனா ஏசப்பாவை நீங்க பிரியப்படுத்தி பாருங்க, கர்த்தரை பிரியப்படுத்தி பாருங்க, எதையுமே இழக்க வேண்டிய சூழல் வரவே வராது. பாதுகாப்பு அம்சங்கள் ஒவ்வொரு நாளும் உங்க வாழ்க்கையில கூடிக்கொண்டே இருக்கும். ஆசீர்வாதங்கள் ஒவ்வொரு நாளும் கூடிக்கொண்டே இருக்கும். இழப்புகள் தவிர்க்கப்பட்டு கொண்டே இருக்கும். தெய்வ பிள்ளைகளே, என் அன்பு தெய்வ சனமே, ஆண்டவராகிய தெய்வம் சொல்லுகிறார், உங்களை இந்த கால வேளையில தைரியமாயிருக்க சொல்றார். 2021 ஆண்டிலே எத்தனை பயங்கரமான சம்பவங்கள் நடந்தாலும் கூட, ஆனா நடக்கும், ஆனாலும் நீங்கள் தைரியமாயிருங்கள். ஒன்று உங்களை சேதப்படுத்த முடியாது. கொள்ளை நோயோ, கொடிய வியாதியோ, கொடிய வைரசுகளோ, இயற்கை சீற்றங்களோ எதுவும் உங்களை சேதப்படுத்த முடியாது. எந்த ஒரு கொடிய மிருகமோ, கொடிய மனிதர்களோ, எந்த ஒரு துன்மார்க்கமான சிந்தனையுள்ள மனிதர்களோ, உறவுகளோ உங்களை ஒன்றும் சேதப்படுத்த முடியாது. கர்த்தருடைய பலத்த கரம், கர்த்தருடைய பலத்த புயம் உங்களோடு கூட இருக்கிறது. தேவ பிள்ளைகளே, தைரியமாயிருங்கள். பெரிய காரியம் நடக்கும். இதிலும் பெரிய காரியங்களை நீங்க பார்க்க போறீங்க. கடந்த ஆண்டிலே காணாத அதிசயங்களை,
கடந்த ஆண்டிலே பெற்றுக்கொள்ள முடியாத அற்புதங்களை இந்த ஆண்டிலே பெற்றுக்கொள்ள போறீங்க. ஒருவேளை தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் எதிர்மறையாய் உங்களுக்கு நடந்திருக்கலாம், நடந்தது போல் தோன்றி இருக்கலாம். அது தீர்க்க தரிசனத்துடைய குறைபாடு அல்ல, தீர்க்க தரிசி ஊழியக்காரனுடைய குறைபாடு அல்ல. நீங்கள் பயணித்த பாதை சரியாயிருந்தால் தீர்க்க தரிசனம் அப்படியே பலிக்கும். ஊழியக்காரர் சொன்ன வார்த்தைகள் அப்படியே பலிக்கும். உங்களுடைய உறவு, தேவனோடு இருக்கிற உறவுகள் சரியாயிருந்திருந்தால், தேவன் மீது வைத்திருந்த பற்று சரியாயிருந்திருந்தால், உங்கள் வாழ்க்கையில நீங்கள் நடந்து கொண்ட விதங்கள் பரிசுத்தமாக, உத்தமாக, பயத்தோடு, பக்தியோடு, உண்மையோடு, தெய்வ பக்தியோடு, தெய்வ பயத்தோடு, தெய்வ நடுக்கத்தோடு நீங்கள் சரியாயிருந்திருந்தீர்கள் என்று சொன்னால், ஊழியக்காரன் வாயிலிருந்து வந்த ஒவ்வொரு வார்த்தைகளும் உங்கள் வாழ்க்கையில் பலித்திருக்கும். அது பலிக்காததற்கு காரணம் ஊழியக்காரனோ வாக்குத்தத்தங்களோ அல்ல. வேத வசனம் ஒரு நாளும் போய் சொல்லாது. பலிக்காததற்கு காரணம் யார் என்பதை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். ஏன் எனக்கு அந்த வாக்குத்தத்தம் பலிக்கவில்லை? ஏன் வாக்குத்தத்தங்கள் எனக்கு தூரமாய் நிற்கிறது? என் வாழ்க்கையில ஏன் வாக்குத்தத்தங்கள் பிரதிபலிப்பதில்லை? என் வாழ்க்கையில எல்லாமே எதிர்மறையாகவே பிரதிபலிக்கிறது என்று கலங்கி கொண்டிருக்கிற மகனே, மகளே, என் அன்பு தேவ பிள்ளைகளே, கர்த்தருடைய ஆவியானவர் உங்களை இன்றைக்கு பலப்படுத்த, தைரியப்படுத்த விரும்புகிறார். எல்லாம் நேர்மறையாக செயல்படும்படியாய் கர்த்தருடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் உங்க வாழ்க்கையில பலிக்கப்படும், பிரதிபலிக்கும்படியாக கர்த்தர் விரும்புகிறார். நீங்கள் எப்படி கர்த்தரை சார்ந்து நிற்கிறீர்கள்? எந்த விதமாக கர்த்தரை சார்ந்து இருக்கிறீர்கள்? என் அன்பு தேவ பிள்ளைகளே, கர்த்தர் இன்றைக்கு அதைத்தான் உங்களை தைரியப்படுத்த வாக்குத்தத்தத்தை வைத்திருக்கிறார். கர்த்தர் இன்றைக்கு அதை தான் பேச விரும்புகிறார். தைரியமாயிருங்க. உங்க வாழ்க்கையில எல்லாம் சரியாகும். உங்க வாழ்க்கையில எல்லாம் பூரணமாகும். உங்க வாழ்க்கையில எல்லாம் தேவையில்லாதெல்லாம் மறைந்து போகும். பிரச்சனை மாறும், போராட்டங்கள் மாறும், நிந்தைகள் மாறும், உங்கள் கண்ணீர் துடைக்கப்படும், உடைய கவலைகள் மறைந்து போகும். வேதம் சொல்லுகிறது, உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். நீங்கள் சந்தோஷத்தின் சுதந்திரவாளிகள், மகிழ்ச்சியின் சுதந்திரவாளிகள், ஆரோக்கியத்தின் சுதந்திரவாளிகள், சுகத்துக்குரிய சுதந்திரவாளிகள், ஆசீர்வாதத்துக்குரிய சுதந்திரவாளிகள், மேன்மைக்குரிய சுதந்திரவாளிகள், கனத்துக்குரிய சுதந்திரவாளிகள், உயர்வின் சுதந்திரவாளிகள். தேவ பிள்ளைகளை, தேவ பிள்ளைகளை ஆசீர்வதிப்பதுதான் தேவ சித்தம். அப்படி என்று சொன்னால், பரிசுத்தமாக இருக்கிறோமா? உண்மையாக இருக்கிறோமா? உத்தமமாக இருக்கிறோமா? என் பயணங்கள், என் பாதைகள் சரியா கர்த்தருக்கு பிரியமா இருக்கிறதா? நான் எப்படிப்பட்ட பயணம் செய்கிறேன்? என் பயணங்கள் எப்படி இருக்கிறது? என் பாதைகள், என் வழிகள் எப்படி இருக்கிறது என்று ஆராய்ந்து பார்த்து தேவனிடமாய் நீங்களும் நானும் திரும்பினோம் என்று சொன்னால், இந்த வருஷத்தை அவர் நன்மையினால் முடிசூட்டுவார். இந்த 2021 ஆண்டே ஒருவேளை இந்த முதல் மாதத்திலே பாதி மாதங்களை கடந்து வந்திருக்கலாம். இப்பவும் கெட்டு போகல. வாக்குத்தத்தம் உங்களுக்காகவே வைக்கப்பட்டிருக்கிறது. வாக்குத்தத்தங்கள் உங்களுக்காகவே முடிசூட்டப்பட்டிருக்கிறது, முத்தரிக்கப்பட்டிருக்கிறது. வருஷத்தை நன்மையினால் முடிசூட்டும்படியாய் ஒருவேளை பல ஆண்டுகள் நீங்கள் உடைந்த வாழ்க்கை வாழலாம். நெருக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை, வெறுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை, ஏன் வாழ வேண்டும் என்று சிந்தையோடு ஒரு வெறுப்பின் வாழ்க்கை கூட வாழ்ந்து வந்திருக்கலாம். என் ஆண்டவர் சொல்லுகிறார், இன்றைக்கு சொல்லுகிறார், வருஷத்தை நன்மையினால் முடிசூட்டுகிற கர்த்தர். வாழ்க்கையை வெறுக்க வேண்டாம் மகனே, மகளே, உன் வாழ்க்கையை வெறுத்தது போதும். தைரியமாயிரு, முன்னேறி செல். கர்த்தரை முன்வைத்து முன்னேறி செல். கர்த்தரை பிடித்துக்கொள். கர்த்தருடைய வார்த்தைகளை பிடித்து ஓடிப்பார். உன் பயணங்கள் எல்லாம் கர்த்தருடைய வார்த்தைகள் இருக்குமானால், கர்த்தருடைய வாக்குத்தத்தங்கள் இருக்குமானால், கர்த்தருடைய வழிகாட்டுதல் இருக்குமானால், உன் வாழ்க்கையிலே முன்னேற்றங்களை காண முடியும், மேன்மைகளை காண முடியும், உயர்வை காண முடியும், ஆசீர்வாதத்தின் பெருக்கத்தை காண முடியும். தேவ பிள்ளைகளே, தைரியமாயிருங்க. தேவனை பிரியப்படுத்த விரும்புங்க. போதும், மனிதனை பிரியப்படுத்தினது போதும். இந்த மாம்சத்தை பிரியப்படுத்தினது போதும்.
இந்த உலகத்தை பிரியப்படுத்தினது போதும். சகலத்தையும் உருவாக்கின சர்வ வல்லமையுள்ள அல்மைட்டி காட், இந்த தெய்வத்தை பிரியப்படுத்துங்க. கிறிஸ்துவை பிரியப்படுத்துங்க. மெஷியாவை பிரியப்படுத்துங்க. இயேசு ரட்சகரை பிரியப்படுத்துங்க. உங்களுக்காகவே தன் ஜீவனையே கொடுத்த இயேசு கிறிஸ்துவை மகிமைப்படுத்துங்க. உங்க வாழ்க்கை மகிமையா இருக்கும். இன்றைக்கு கர்த்தர் அப்படிதான் உங்களோடு பேச விரும்புகிறார். என் அன்பு தேவ பிள்ளையே, ஒன்றுக்கும் கவலைப்படாதங்க. இனி நடக்கிற ஒவ்வொரு சம்பவங்களை மட்டும் பாருங்க. இனி நீங்க பிரயாணப்பட போகிற, இனி பயணிக்க போகிற மாதங்களையும் நாட்களையும் வாரங்களையும் மாத்திரம் பாருங்க. திரும்ப வேண்டாம், திரும்பி பார்க்க வேண்டாம். முந்தின காரியங்கள் எல்லாம் வேண்டாம். இனி ஒவ்வொரு காரியமும் புதிதா இருக்கட்டும். ஒவ்வொரு செயல்களும் புதிதா இருக்கட்டும். ஒவ்வொரு நடவடிக்கைகளும் பரிசுத்தத்துக்கு உட்பட்டு புதிதாய் காணப்படட்டுமே. என் அன்பு தேவச்சனமே, சகோதரனே, சகோதரியே, என் அன்பு தேவ ஊழியக்காரிகளே, தேவ ஊழியக்காரர்களே, ஆண்டவர் உங்கள் மீது கரிசனை உள்ளவராயிருக்கிறார். ஊழியக்காரனை கர்த்தர் எருநாளும் வெட்கப்படுத்த மாட்டார். நீதிமான் எத்தனை முறை விழுந்தாலும் எழுந்திருப்பான். பரிசுத்தவான் எத்தனை முறை விழுந்தாலும் எழுந்திருப்பான். உண்மை உள்ளவன் எத்தனை முறை விழுந்தாலும், சத்தியவான் எத்தனை முறை விழுந்தாலும் எழுந்திருப்பான். தேவப்பிள்ளை, விழுந்து கொண்டே இருக்கிறோம் என்று சோர்ந்து விடாதீர்கள். நீங்கள் எழுந்து கொண்டேதான் இருக்கிறீர்கள், இன்னும் எழுந்திருப்பீர்கள். துன்மார்க்கன் விழமாட்டான், விழுந்தா ஒரு நாள் எழுந்திருக்க மாட்டான். அவனை நீங்க பார்க்க வேண்டாம். ஒருவேளை இன்னைக்கு அநேகர் அப்படிதான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஐயோ, துன்மார்க்கமான கொடூரமான பாவியா இருக்கிறான், அவனுக்கு ஒண்ணுமே நடக்கல, அவன் நல்லாதான் இருக்கிறான் நீங்க நினைக்கலாம். அவனை பார்க்காதங்க. அவன் ஒரு நாள் விழுவான், ஆனா விழுந்தா எழுந்திருக்க மாட்டான். ஆனா நீங்க ஒவ்வொரு நாளும் விழுந்து கொண்டே இருப்பீங்க. ஆனா ஒவ்வொரு நாளும் உங்களை கர்த்தர் தூக்கி கொண்டே இருக்கிறார். ஒவ்வொரு நாளும் எழுந்து கொண்டேதான் இருக்கிறீங்க. இனி விழுந்தாலும் கர்த்தர் உங்களை எழுந்து நிக்க வைப்பார். என் அன்பு தேவ பிள்ளைகளே, அவன் துன்மார்க்கன் பாவி விழமாட்டான், ஆனா விழுந்தா எழுந்திருக்க மாட்டான். ஆனா நீங்க விழுந்தாலும் எழுந்திருப்பீங்க. ஏன்னா நேற்று விழுந்தீர்கள், எழுந்தீர்கள். இன்று விழுவீர்கள், எழுந்திருப்பீர்கள். நாளையும் விழ நேரிட்டால் எழுந்திருக்க உங்களால் முடியும். காரணம்னா, உங்களை தூக்கி விடுகிற இயேசு உங்க கூட இருக்கிறார். உங்களுடைய நீதி உங்களை தூக்கி விடும். உங்களுடைய உண்மை உங்களை தூக்கி விடும். உங்களுடைய பரிசுத்தம் உங்களை தூக்கி விடும். உங்களுடைய பயபக்தி, உங்களுடைய ஜெபம், உங்களுடைய உபவாசம், உங்களுடைய வேத வாசிப்பு, கர்த்தரை பிரியப்படுத்துகிற அந்த காரியங்கள், தேவனை தேடுகிற அந்த தேடல் உங்களை தூக்கிவிடும். தெய்வ பிள்ளைகளை, தைரியமாயிருங்க. விழுந்துட்டோன்னு கவலைப்படாதுங்க, எழுந்திருப்பீர்கள். எந்த இடத்தில, எந்த சூழ்நிலையில விழுந்தீர்களோ அந்த இடத்திலே, அந்த சூழ்நிலையில தான் கர்த்தர் உங்களை உயர்த்துவார். தூக்கி விட்டு உங்களை உயர்த்தப்பட்டிருக்கிறது. இந்த வார்த்தை இன்னைக்கு நேராக இந்த நல்ல தருணத்துல ஒரு வார்த்தையை சொல்லி நான் தியானித்து கடந்து சொல்ல ஆசைப்படுகிறேன். என் அன்பு தேவ பிள்ளைகளை, இந்த ஊழியங்களை, இந்த வாக்குத்தத்தம், இந்த செய்திகளை உடைய உறவுகளுக்கு அறிமுகப்படுத்துங்க. உடைய நண்பர்களுக்கு அறிமுகப்படுத்துங்க. உங்களுக்கு பிரயோஜனப்பட்டது போல மற்றவர்களுக்கும் பிரயோஜனமாயிருக்கும். ஒருவேளை உங்களுக்கு பதில் இல்லாமல் இருக்கலாம், மற்றவர்களுக்கு இதுல பதில் இருக்கலாம். ஒருவேளை உங்களுக்கு கிடைத்த பதில், ஒருவேளை உங்களுக்கு இதுல பதில் கிடைத்திருக்கலாம். இதே பதில் மற்றவர்களுக்கு தேவைப்படலாம். மற்றவர்களுக்கும் இந்த செய்தியை அறிமுகப்படுத்துங்க. மனுஷனை பார்க்காதுங்க, வார்த்தைகளையும் செய்திகளையும் மாத்திரம் பாருங்க. தேவன் முகத்தை பார்க்க விரும்பல, இருதயத்தை தான் பார்க்க விரும்புகிறார். நீங்களும் நானும் முகத்தை பார்க்க வேண்டாம், தெய்வத்தை மாத்திரம் பார்ப்போம். தேவனுடைய வார்த்தையை மாத்திரம் பார்ப்போம். வார்த்தை தாங்க ஒரு மனிதனை விடுதலை ஆக்கும், மனுஷன் இல்லைங்க. வேதம் சொல்லுகிறது, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும். இயேசுதான் உங்களை விடுதலை ஆக்க முடியும். சத்தியபரனாகிய இயேசுதான் உங்களை விடுதலை ஆக்க முடியும். சத்திய வசனங்கள், சத்திய வார்த்தைகள் தான் உங்களை விடுதலை ஆக்க முடியும். என் அன்பு தேவ பிள்ளைகளே, ஒரு நிமிஷம் ஆண்டவரை நோக்கி திரும்பி பாருங்களேன். அவருடைய முகத்தை தரிசிக்க திரும்பி பாருங்க. இந்த வார்த்தைக்கு நீங்க கவனமாய் செவி கொடுத்தீங்கன்னா நிச்சயமாய் உங்க வாழ்க்கையில தேவன் ஒரு பெரிய காரியங்களை செய்வார். இந்த வருஷம் ஒரு மீட்பின் வருஷமாக அமையும், ஒரு அனுக்கிரக வருஷமாய் மாறும், நன்மையினால் முடிசூட்டுகிற வருஷமாய் கர்த்தர் மாற்றி தருவார். வாசிக்கலாம். கர்த்தர் நம்மோடு கூட இந்த நல்ல தருணத்துல
பேசும்படியாய் கொடுத்த வார்த்தை ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 43வது அதிகாரத்திலே 18வது வசனமும் 19வது வசனத்தையும் சற்று தியானித்து நம்ம கடந்து செல்லலாம். முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்போதே அது தோன்றும் போதும். என் அன்பு தேவ பிள்ளைகளே, ஆண்டவராகிய தெய்வம் உங்களுக்காகவும் எனக்காகவும் உங்களுடைய உறவுகளுக்காகவும் பிள்ளைகளுக்காகவும் உங்களுடைய சந்ததிகளுக்காகவும் உங்களுடைய பெற்றோருக்காகவும் உங்களுடைய கணவருக்காகவும் மனைவிக்காகவும் உங்களுடைய பேரன் பேத்திகளுக்காகவும் ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணி வைத்திருக்கிறாருங்க. சொல்றாரு பாருங்க, முந்தினவைகளை நினைக்க வேண்டாம். மகனே மகளே, நீ கடந்த காலத்திலே பயணித்து வந்த பாதைகளை நினைக்காதங்க. நீ விழுந்த இடத்தை நினைக்க வேண்டாம். நீ விழாம இருக்கிறதுக்கு கர்த்தர் உன்னை நடத்துவார். ஐயோ, நான் கடந்த காலத்தில் இப்படிப்பட்ட ஒரு நீச பாவியாக இருந்தேனே, கொடிய பாவியாக இருந்தேனே என்று சொல்லி, ஐயோ நான் அவ்வளவு எல்லாவற்றையும் இழந்து விட்டேனே என்று சொல்லி முந்தின காரியங்களை நினைத்து முடங்கி கிடக்கிறீர்களோ? வேதம் சொல்லுது, ஏசப்பா சொன்னாங்க, நம்மெல்லாம் பாவின்னு கூட ஒருவேளை நினைக்கலாம். கடந்து வந்த வருடங்கள் காலங்கள் எல்லாம் கொடிய பாவியா நீச பாவியா கூட நாம காணப்பட்டிருக்கலாம். அது நினைச்சு இன்னைக்கு அதெல்லாம் நினைச்சிட்டு இருக்க வேண்டாம். என்னைக்கு ஏசப்பாவை சார்ந்து வந்துட்டோமோ, அவர்கிட்ட நம்ம பாவத்தெல்லாம் அறிக்கை செய்து மனம் கசந்து அழுதுட்டோமோ, அப்பொழுதே அவங்க ரத்தம் நம்மளை கழுவி சுத்திகரிச்சுட்டு இனி பழைய பாவத்தெல்லாம் நம்ம நினைக்க வேண்டாம். அதான் முந்தினவைகளை நினைக்க வேண்டாம். நீ வந்த பாதையை நினைக்க வேண்டாம், விழுந்த இடத்தை நினைக்க வேண்டாம். உன்னை ஒருத்த ஏமாத்திட்டானே, ஐயோ நான் எல்லா பொருளையும் இழந்துட்டேனே என்று சொல்லி பல காரியங்களை, முந்தின காரியங்களை, கடந்து வந்த பாதைகளை, கடந்து வந்த வருடங்கள், கடந்து வந்த மாதங்களில் எல்லாம் உன் அலுவலகமா இருக்கட்டும், குடும்பமா இருக்கட்டும், உன் வியாபாரமா இருக்கட்டும், தொழிலா இருக்கட்டும், ஏற்பட்ட நஷ்டங்களை நினைக்க வேண்டாம். முந்தின காலங்களில் நடந்த எந்த ஒரு சம்பவத்தையும் நீங்க நினைக்க வேண்டாம். தேவ பிள்ளைகளை, அது சொன்னாரு, நான் நீதிமான தேடி வரலப்பா, பாவியதா ரட்சிக்க வந்தேன். இழந்து போனதெல்லாம் தேடி கண்டுபிடிச்சு கொடுக்கதான் வந்தேன். இழந்தவைகளை தேடவும் ரட்சிக்கவுமே தேவன் வந்தார். என் அன்பு தேவ பிள்ளைகளை, முந்தினதெல்லாம் நீங்க நினைக்காதங்க. அது மாத்திரமல்ல, அடுத்த வார்த்தை சொல்லுது, பூர்வமானவைகள். தலைமுறையாய் தொடர்ந்து வருகிற சாப பாவங்களை நினைக்க வேண்டாம். என்றைக்கு இயேசு கிறிஸ்துவை நீங்கள் உடம்பு பிடியாக உறுதியாக பற்றி கொண்டீர்களோ, இயேசு மாத்திரை என் வாழ்க்கைக்கு போதும் என்று இயேசுவை எப்ப பற்றி கொண்டீர்களோ, பிடித்துக் கொண்டீர்களோ, அப்பொழுதே பூர்வமானவைகள் எல்லாம் ஒளிந்து போய்விட்டது. உன் சந்ததியை, உன் குடும்பத்தை வாழையடி வாழையாக சந்ததியாய் பின்பற்றி வந்த சாபங்கள் எல்லாம் முறிந்து விட்டது. அதான் பூர்வங்கள். முந்தினவைகள் என்பது வேறு, பூர்வமானவைகள் என்கிறது வேறு. முந்தினவைகள் என்பது உன் வாழ்க்கையில நீ பயணித்த பாதையில நடந்த காரியங்கள். நீங்களும் நானும் பயணித்து வந்த பாதைகளிலே, வாழ்க்கையிலே, காலங்களிலே நடந்த சம்பவங்கள். ஆனா பூர்வமானவைகள் என்புகிற பொழுது நம்முடைய தகப்பனாருடைய தகப்பனார், சந்ததியாய் முன்னோர்களிடத்திலிருந்து தொடர்ந்து வருகிற பாவங்கள், சாபங்கள், தோஷங்கள் எல்லாம், அதான் பூர்வமானவைகள். நினைக்க வேண்டாம். ஒருவேளை என் தகப்பனார் செய்த பாவம், என் தாத்தா செய்த பாவம், முன்னோர்கள் செய்த பாவத்தினுடைய தோஷங்கள் என்னை இன்னும் என் குடும்பத்தை, என் பிள்ளைகளை அலைக்கழிக்கிறதோ என்று நீங்கள் மனமுடைந்து கிடக்கிறீர்களா? ஒருவேளை அவைகளை சிந்தித்துக் கொண்டிருக்கிறீர்களா? அதனால் மனமுடைந்த சூழ்நிலையிலே, ஒரு நொறுக்கப்பட்ட நிலையிலே அதை சிந்தித்தே வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா? அந்த சிந்தை வேண்டாம் என்று வேதம் சொல்லுகிறது. இயேசு கிறிஸ்துடைய ரத்தத்தின் அடைக்கலத்துக்குள்ளே என்றைக்கு நீங்கள் வந்து விட்டீர்களோ, அன்றைக்கே பூர்வமானவைகள் எல்லாம் ஒழிக்கப்பட்டு விட்டது, அழிக்கப்பட்டு விட்டது. இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே எல்லா சாபங்களும், சாப தோஷங்களும், பாவ தோஷங்களும் அழிந்து விட்டது. தேவ பிள்ளையே, பூர்வமானவைகளை நினைக்க வேண்டாம்.
ஏதோ ஒரு காரணத்தில் ஏதோ ஒரு சம்பவம் நடந்த உடனே நம்ம சிந்தனை எல்லாம் எங்கே போகிறது? முன்னோர்களுடைய பாவத்தினாலதான் எனக்கு இப்படி நடக்கிறது என்று சொல்லி சிந்திக்க தோண்டி விடுகிறது. முன்னோர்களுடைய சாபம் தான் எங்களை இப்படி பின்தொடர்ந்து எங்களை துரத்தி கொண்டே இருக்கிறது என்று சிந்திக்க நேரிடுகிறது. வேதம் சொல்லுகிறது, அதை சிந்திக்க வேண்டாம். உங்கள் வாழ்க்கையில கடந்த காலத்தில் நடந்த சம்பவங்களை எல்லாம் நினைக்க வேண்டாம். போதும், விழுந்து இழந்தது போதும். கண்ணீர் வடித்தது, துக்கப்பட்டது, வேதனைப்பட்டது, வியாதிப்பட்டது, வறுமைப்பட்டது, வெறுமை அடைந்தது, சமாதானத்தை, சந்தோஷத்தை, நிம்மதி, தூக்கத்தை இழந்தது போதும். அந்த இழந்தவைகளை நினைக்க வேண்டாம். அதே போல முன்னோர்களால் தொடர்ந்து உங்களை தொந்தரவு செய்ததான உங்களை நிம்மதியற்ற வாழ்க்கையில தள்ளிவிட்ட, எழுந்திருக்க முடியாதபடிக்கு தள்ளிவிட்ட அந்த சாபத்தையும் நீங்கள் நினைக்க வேண்டாம். ஏனென்று சொன்னால், நீங்கள் இயேசு கிறிஸ்துடைய இரத்தத்துக்குள்ளே அடைக்கலமாய் வந்து விட்டீர்கள். யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துடைய அன்பிற்குள்ளே இரத்தத்துக்குள்ளே அடைக்கலமாய் வந்து விட்டார்களோ, யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துடைய இரத்தத்தால் கழுவப்பட்டார்களோ, அவர்களுக்கு மாத்திரமே இந்த வாக்குத்தத்தம் உரித்தாகும். எல்லாருக்கும் உள்ளதல்ல. இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் கழுவப்பட்ட யாவருக்காகவும் தான் இந்த வார்த்தை சொல்லுகிறது. முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை, சாப தோஷத்தையும் பாவ தோஷத்தையும் நீங்கள் சிந்திக்க வேண்டாம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தால் கழுவப்பட்டவர்கள், இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டவர்கள், அவர்களை பார்த்து இந்த வாக்குத்தத்தம் சொல்லுகிறது. முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். தெய்வ பிள்ளைகளே, அது உங்களை ஒன்று சேதப்படுத்த முடியாது. காரணம் என்ன தெரியுமா? நீங்கள் வெளியேறப்பட்ட இயேசு கிறிஸ்துவின் கல்வாரி இரத்தத்தினாலே கழுவப்பட்டு மீட்கப்பட்டிருக்கிறீர்கள். இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் யாரெல்லாம் மீட்கப்பட்டார்களோ, மீட்கப்பட்டவர்களுக்கு தான் இந்த வாக்குத்தத்தம் உரித்தாகும். பாவத்திலிருந்து, சாபத்திலிருந்து, அக்கிரம செயலில் இருந்து, துன்மார்க்கமான செயலில் இருந்து யாரெல்லாம் பாவ அறிக்கை செய்து இனி நான் அவைகளை பின்தொடர மாட்டேன், அவைகளை கைக்கொள்ள மாட்டேன் என்று அறிக்கை செய்து விட்டுவிட்டு இயேசுவின் இரத்தத்தின் பாதுகாப்புக்குள்ளே கடந்து வந்தார்களோ, அவர்களுக்கு இந்த வார்த்தை உரித்தாகும், சொந்தமாகும். இந்த வாக்குத்தத்தத்துக்கு அவர்கள்தான் சொந்தக்காரர்கள், எல்லோரும் அல்ல. பாவத்தை விட்டுவிட்டவர்கள், அக்கிரமத்தை விட்டுவிட்டவர்கள், பாதகமான பாவ செயல்களை விட்டுவிட்டவர்களுக்கு மாத்திரம்தான் இந்த வாக்குத்தத்தத்துக்கு சொந்தக்காரர்கள். அவர்களுக்கு தான் இந்த வாக்குத்தத்தம் சொல்லுகிறது. உங்களையும் என்னையும் பார்த்துதான் சொல்லுகிறது. நேற்று நடந்தது, கடந்த காலத்துல நடந்தது, கடந்த வருடங்களில் நடந்ததெல்லாம் நீ நினைச்சு கவலைப்படாத மகனே. இனி நடக்கிறதெல்லாம் புதுசா நடக்க போகுது. புதுசா மட்டும் சிந்தி. இனி நடக்கிறத மட்டும் யோசித்து பார். இனி பயணிக்கிற பாதையை மட்டும் நீ திரும்பி பார்க்க வேண்டாம். திரும்பி பார்க்காத. இனி முன்னேறி செல். அடுத்த உயர்வுக்கு தான் முன்னேறி செல்லவே வேண்டும் ஒழிய திரும்ப ரிவர்ஸ்ல வரவே கூடாது. பின்மாற்றம் இருக்கக்கூடாது, முன்னேற்றம் இருக்க வேண்டும். ஆவிக்குரிய முன்னேற்றங்கள், ஜெப வாழ்க்கையில முன்னேற்றங்கள், வேத வாசிக்கிறதுல முன்னேற்றங்கள், கர்த்தரை அதிகமாய் தேடுகிற காரியத்திலே முன்னேற்றங்கள், தெய்வ பயத்திலே முன்னேற்றங்கள், தெய்வ பக்தியிலே முன்னேற்றங்கள். இதைத்தான் ஆண்டவர் புதுப்பிக்க விரும்புகிறார். உன் ஆசீர்வாதங்களை புதுப்பிக்க விரும்புகிறார். உன் சுகத்தை புதுப்பிக்க விரும்புகிறார். உன் ஆரோக்கியத்தை புதுப்பிக்க விரும்புகிறார். உன் குடும்பத்தை, உன் பிள்ளைகளை, உன் பிள்ளைகளுடைய வாழ்க்கையை கர்த்தர் புதுப்பிக்க விரும்புகிறார். உன் வீட்டை புதுப்பிக்க விரும்புகிறார். உன் செல்வங்களை புதுப்பிக்க விரும்புகிறார். உன் ஆஸ்தி அந்தஸ்துகளை கர்த்தர் புதுப்பிக்க விரும்புகிறார். உன் சிந்தனைகள், எண்ணங்கள், உன்னுடைய நினைவுகளை எல்லாம் கர்த்தர் புதுப்பிக்க விரும்புகிறார். அதான் சொல்றாரு, இதோ நான் புதிய காரியத்தை, உங்க வாழ்க்கையில ஒரு புது காரியம் தோன்ற போகிறது, புது காரியத்தை கர்த்தர் செய்ய விரும்புகிறேங்கிறாரு. வேண்டாம், பழையவைகள் வேண்டாம்,
பூர்வமானவைகளும் வேண்டாம், அதெல்லாம் சிந்திக்க வேண்டாங்க. இனி நடக்கிறது நல்லதாவே நடக்கட்டும், நல்லதாவே யோசிப்போமே, நல்லதையே சிந்திப்போமே, நல்லதையே செய்வோமே, நன்மையே நாடுவோமே. இதைத்தான் வேதம் சொல்லுகிறது. முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். இனி நாம வாழ்றது கர்த்தருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும். ஆண்டவர் ஒரு புதிய காரியத்தை செய்ய விரும்புகிறாரு. அது இப்பொழுதே தோன்றுங்கிறாரு. இப்ப இந்த நேரத்துல நீங்க ஒப்பு கொடுத்தீங்கன்னா, உங்களை அர்ப்பணிச்சீங்கன்னா, அறிக்கை செஞ்சு விட்டு விட்டீங்கன்னா, ஆண்டவரே என் ஆவி, ஆத்துமா, சரீரம், என் ஐம்புலன்கள் ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே, அர்ப்பணிக்கிற ஆண்டவரே, என் குடும்பத்தை ஒப்பு கொடுக்கிறேன், என் பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறேன், என் கணவரை ஒப்பு கொடுக்கிறேன், என் மனைவியை ஒப்பு கொடுக்கிறேன், என் பெற்றோர்களை ஒப்பு கொடுக்கிறேன், என் பேர பேத்திகளை ஒப்பு கொடுக்கிறேன், என் சந்ததியெல்லாம் ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லி, என்ன ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லி இந்த நல்ல தருணத்துல நீங்க ஒப்பு கொடுத்து பாருங்க. அவர் புதிய காரியத்தை உங்க வாழ்க்கையில செய்வார். உங்க ஆவிக்குரிய வாழ்க்கை, ஊழியத்துல, ஊழியத்துல நிறைய மாற்றங்கள் உண்டாகும், நிறைய அறுவடைகள் உண்டாகும். ஆத்துமாக்கள், புதிய ஆத்துமாக்களை தருவார், புதிய செழிப்பை தருவார், புதிய ஆசீர்வாதத்தை தருவார். அதான் புதிய காரியத்தை செய்வேன் என்றார். அது இப்பொழுதே தோன்றுங்கிறாரு. என் அன்பு தேவ பிள்ளைகளை, தைரியமா இருங்க, சோர்ந்து போகாதங்க. கடந்த காலத்தை எல்லாம் நினைச்சு வருத்தப்படாதங்க. பூர்வமானவைகள் எல்லாம் நினைச்சு வருத்தப்படாதங்க, கலங்காதங்க, தைரியமா இருங்க. ஆண்டவர் உங்க வாழ்க்கையில புதிய காரியத்தை செய்ய போறார். நிச்சயமாய் பெரிய காரியம் நடக்கும். உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய அதிசயம் நடக்கும். ஏசப்பா கைவிடவே மாட்டாங்க. நிச்சயமா நீங்க சாட்சி சொல்லுவீங்க. இந்த செய்திகளை நீங்க கவனமாய் கேட்டு ஆண்டவரிடத்துல ஒப்புரவாகிற வேளையில, நிச்சயமாய் இன்றைக்கு நீங்க இந்த செய்தி முடிகிற வேளையில ஒரு ஒப்புரவாகுங்க, ஆண்டவரோடு ஒப்புரவாகுங்க, உங்களுடைய நண்பர்களோடு ஒப்புரவாகுங்க, உங்களுடைய சத்துருக்களோடு ஒப்புரவாகுங்க, உங்களுடைய உறவுகளோடு ஒப்புரவாகுங்க. எல்லாரையும் மன்னிக்க கற்றுக்கொள்ளுங்க, எல்லாரையும் ஏற்றுக்கொள்ள கற்றுக்கொள்ளுங்க. அன்பை பிரதிபலிங்க. வெறுப்பு வேண்டாம், கோபம் வேண்டாம். என் அன்பு தேவ பிள்ளைகளே, குற்றம் சாட்டுதல், பழி சுமத்துதல் வேண்டாம். யார் என்ன வேணாலும் செய்துட்டு போகட்டும், அன்பை மட்டும் பிரதிபலிங்க. எனக்கு இயேசு மாத்திரம் போதும், நான் இயேசுவை மட்டும் பிரதிபலிப்பேன். இன்றைக்கு ஒரு ஆண்டவரோடு கூட ஒரு உறவை புதுப்பித்துக் கொண்டு பாருங்க. அவர் உங்க வாழ்க்கையில் ஒரு புதிய காரியத்தை, பெரிய காரியத்தை செய்வார். பழசெல்லாம் நினைச்சு நீங்க கவலைப்படாதீங்க. நிச்சயமாய் புதிய காரியத்தை உங்க வாழ்க்கையில செய்வார். பெரிய காரியம் நடக்கும், அற்புதம் நடக்கும், அதிசயங்கள் நடக்கும். அது எந்த ஒரு காரியமா இருந்தாலும், படிப்பா இருந்தாலும் சரி, வேலையா இருந்தாலும் சரி, வருமானமா இருந்தாலும் சரி, தொழிலா இருந்தாலும் சரி, விவசாயமா இருந்தாலும் சரி, எந்த ஒரு காரியம், திருமண காரியங்கள், குழந்தை பாக்கியங்கள், நோயிலிருந்து விடுதலை, பிசாசின் கட்டுகளில் இருந்து விடுதலை, பிள்ளைசுடைய மாந்திரிக செய்வனில் இருந்து விடுதலையின் காரியமாயிருந்தாலும் சரி, நிச்சயமாய் கர்த்தர் அற்புதம் செய்வார். எப்பேற்பட்ட நோயாயிருந்தாலும், எப்பேற்பட்ட நோயிலிருந்து படுக்கையில கிடந்தாலும் சரி, செயல்படாத காரியமாயிருந்தாலும், உறுப்புகளாயிருந்தாலும் ஆண்டவர் செயல்பட வைக்க ஆண்டவர் சொல்றாரு, இதோ நான் புதிய காரியத்தை செய்ய போகிற வாழ்க்கையில, உங்க குடும்பத்துல, உன் வாழ்க்கையில, உன் பிள்ளைகளுடைய காரியங்கள் இல்ல, உன்னுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நான் ஒரு புதிய காரியத்தை, உன் உறவுகளுடைய, உன் நண்பர்களுடைய, உங்க சொந்தங்களுடைய காரியங்களிலே ஒரு புதிய காரியத்தை நான் செய்ய போறேன். பாவத்திலிருந்து, சாபத்திலிருந்து, பீடியிலிருந்து, சிகரெட்டிலிருந்து, குடிப்பழக்கத்திலிருந்து, போதை வஸ்துகளில் இருந்து, வேசித்தனத்திலிருந்து, விபச்சாரத்திலிருந்து, மோகத்திலிருந்து, இச்சலிலிருந்து, சண்டையிலிருந்து கர்த்தர் விடுவிக்க வல்லவராயிருக்கிறார். புதிய காரியத்தை செய்ய விரும்புகிறார். என் அன்பு தேவ பிள்ளையே, இன்றைக்கு ஆண்டவர் இடத்துல ஒப்புரவாகுங்க. ஆண்டவர் மாத்திரம் பற்றி கொள்ளுங்க. அவருடைய ரத்தத்துக்குள்ளே கடந்து வாங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஆண்டவர் அதிசயங்களை செய்வார். ஆண்டவர் அதிசயங்களை செய்கிற தேவன். நிச்சயமாய் அவர் கைவிடவே மாட்டார். என் அன்பு தேவ பிள்ளைகளே, ஆண்டவரை மாத்திரம் பிடித்துக் கொள்ளுங்க. அவர் உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய காரியத்தை செய்ய வல்லவராகவே இருக்கிறார்.
உங்களுடைய வாழ்க்கையில ஒன்று மாறாததாய் இருக்கிறது. அவர் அதிசயமான தேவனாய் இருக்கிறார். அவர் ஆச்சரியமான தேவனாய் இருக்கிறார். அவர் அற்புதமான தேவனாய் இருக்கிறார். இன்னைக்கு சொல்லி இருக்கிறார், உங்க வாழ்க்கையில எல்லாவற்றையும் புதிய காரியத்தை செய்வேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறார். பெரிய காரியத்தை செய்வேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறார். என் அன்பு தேவ பிள்ளையே, சோர்ந்து போகாதீங்க, தைரியமாயிருங்க. பழசெல்லாம் நினைச்சு முடங்கி கிடக்காதுங்க. பழசெல்லாம் நினைச்சு நீங்க கலங்கி கொண்டிருக்க வேண்டாம். எல்லாம் புதிதாக போகிறது. கர்த்தர் உங்க வாழ்க்கையில புதிய காரியத்தை செய்ய போகிறார். இன்னைக்கு ஒப்புரவாகுங்க, ஆண்டவர்ட்ட ஒப்பு கொடுங்க. ஒருவேளை உங்களை யார் வேணாலும் மறந்திருக்கலாம், வெறுத்திருக்கலாம், ஒதுக்கி இருக்கலாம், கைவிட்டு இருக்கலாம். ஆனா இயேசு கிறிஸ்து, நம்ம அப்பா இயேசு உங்களை வெறுக்கல. அப்பா இயேசு உங்களை ஒதுக்கல. அப்பா இயேசு கிறிஸ்து உங்களை மறக்கல. அவர் உங்களை அதிகமாய் நேசிக்கிறார். தேவ பிள்ளைகளே, அவர் அன்புக்காரம் உங்களுக்கு நேராக புதிய காரியத்தை செய்வதற்காய் நீட்டப்பட்டுக் கொண்டிருக்கிறது. வருஷத்தை நன்மை நாள் முடிசூட்டுகிற தேவன், வருஷத்தை அனுக்கிரகமாய் மாற்றுகிற தேவன், வருஷத்தை செழிப்புள்ள பெருக்கத்தின் ஆண்டாக மாற்றுகிற கர்த்தர் இந்த நல்ல நாளிலே சொல்லுகிறார். இந்த நல்ல நேரத்திலே சொல்லுகிறார். இந்த செய்தி மூலியமாக, இந்த வார்த்தையின் மூலியமாக சொல்லுகிறார். முந்தினவைகளை நினைக்க வேண்டாம் தேவ பிள்ளையே. பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம் தேவ பிள்ளையே. நடந்ததெல்லாம் மறந்துருங்க. இனி நடக்கிறது நல்லதாக இருக்கட்டும் என்றுதான் கர்த்தர் சொல்லுகிறார். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன். அப்படியே ஒரு நிமிஷம் கண்களை மூடுவோமா. கிருபை நிறைந்த பரிசுத்தமான பரலோக பிதாவே, இந்த நல்ல நேரத்தில் உங்களுடைய அன்பு பிள்ளைகளோடு நீங்க பேசியிருக்கீங்கப்பா. உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையில அவங்க வடிக்கிற கண்ணீருக்கும் கவலைக்கும் அப்பா நீங்க நல்ல பதிலை கொடுங்கப்பா. போதும் ஆண்டவரே, முந்தினவைகள் நடந்ததெல்லாம் போதும் போதும். இனி முந்தினவைகளை நினைச்சே காலத்தை கடத்தினது போதும்பா. பூர்வமானவைகளை நினைச்சே ஆண்டவரை வாடினது போதும் ஐயா. துக்கப்பட்டது போதும், வேதனைப்பட்டது போதும், துயரப்பட்டது போதும், நெருக்கப்பட்டது போதும், ஒடுக்கப்பட்டது போதும் ஆண்டவரே. வறுமையிலும் வெறுமையிலும் தரித்திரத்திலும் கடனிலும் வியாதியிலும் தொல்லையிலும் துயரத்திலும் சண்டையிலும் சச்சரவுகளில் வாழ்ந்தது போதும் ஆண்டவரே. நெருக்கத்திலே வாழ்ந்தது போதும் ஐயா. ஒரு பெருக்கத்துக்குள்ளே வழி நடத்துங்கப்பா. நன்மை நாளை முடிசூட்டு ஆண்டவரே. புதிய காரியத்தை செய்யுங்கப்பா உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையில. இந்த சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில தகப்பனே ஒரு அற்புதத்தை செய்யுங்கப்பா. ஒரு புதிய காரியத்தை செய்யுங்க ஆண்டவரே. ஒரு விடுதலை கொடுங்கப்பா, ஒரு சுகத்தை கொடுங்கப்பா, ஒரு அதிசயத்தை செய்யுங்க டாடி. பிளீஸ் தகப்பட எல்லா கட்டுகளும் அறுக்கப்படட்டும் ஐயா. எல்லா வேதனைகளும் மாறட்டும் ஆண்டவரே. அவங்க கண்ணீர் துடைக்கப்படட்டும் ஐயா. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்று சொன்ன வார்த்தை நிறைவேறட்டும் ஆண்டவரே. பலிக்கட்டப்பா. உங்களுடைய வாக்குத்தத்தங்கள் அவங்க வாழ்க்கையில பலிக்கட்டும் ஆண்டவரே. குடும்பத்துல நிம்மதி வரட்டப்பா, சமாதானம் வரட்டும், சந்தோஷம் வரட்டும் ஐயா. பெருக்கெடுக்கட்டும் சந்தோஷமும் சமாதானமும் நிம்மதியும் நல்ல தூக்கமும் பெருக்கெடுக்கட்டும் ஆண்டவரே. ஓ தகப்பனே, வட்டியிலிருந்து, கடனிலிருந்து, வியாதியிலிருந்து, வறுமையிலிருந்து, வெறுமையிலிருந்து, நோயிலிருந்து ஆண்டவரே, மரண கட்டுகளில் இருந்து, மரண பயத்திலிருந்து, தற்கொலை ஆவி பயத்திலிருந்து கத்தாவி விடுதலை கொடுங்கப்பா. விடுதலை கொடுங்க ஆண்டவரே. குடியிலிருந்து ஆண்டவரே விடுதலை கொடுங்கப்பா. போதை வஸ்திலிருந்து விடுதலை கொடுங்க ஆண்டவரே. வழக்குகளிலிருந்து, பிரச்சனையிலிருந்து, சண்டையிலிருந்து விடுதலை கொடுங்க ஆண்டவரே. போராட்டத்திலிருந்து ஆண்டவரே முடங்கி கிடக்கிற பிள்ளைகள் ஆண்டவரே, இந்த முடக்கத்திலிருந்து ஒரு விடுதலை பெறட்டும் ஆண்டவரே. படுக்கையில் இருக்கிறவர்கள் எழுந்து நடமாடட்டும்பா, செயல்படட்டும் ஆண்டவரே. அப்பா தொழில் எல்லா வியாபாரங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படட்டும் ஐயா. அப்பா நல்ல வருமானத்தை கொடுத்து ஆசீர்வதிங்கப்பா. வியாதியெல்லாம் மாற்றி போடுங்கப்பா. வியாதி படுக்கை மாற்றி போடுங்கப்பா. எல்லா நோய்களையும் குணமாக்குங்க ஆண்டவரே. திருமண தடைகளை நீக்கி போடுங்கப்பா. திருமணங்கள் நடக்கட்டப்பா. குழந்தை பாக்கியங்களை கொடுத்து கண்ணீரை துடைப்பீராக, நிந்தைகளை மாற்றுவீராக ஆண்டவரே. அப்பா பிள்ளைகள் செயல்படட்டப்பா. அப்பா செவிகள் ஆண்டவரை தடைக்கப்படட்டப்பா. நல்ல காது பிரச்சனை எல்லாம் மறைந்து போகட்டும் ஆண்டவரே. நல்ல செவி கேட்கட்டும் ஐயா. கண் பிரச்சனை எல்லாம் மறைந்து போகட்டும் ஆண்டவரே. கண் நல்ல தெளிவடையட்டும் ஐயா. கண்ணில் இருக்கிற பிரச்சனை நீங்கட்டையா. காதுகளில் இருக்கிற பிரச்சனை, தொண்டையில் இருக்கிற பிரச்சனை அப்பா, பேச முடியாதபடிக்கு இருக்கிற எல்லா குரல் வலை பிரச்சனை எல்லாம் மறைந்து போகட்டும் ஐயா. இருதய பிரச்சனை ஆண்டவரை, வீசிங் பிரச்சனை எல்லாம் ஆண்டவரை, அல்சர் பிரச்சனை எல்லாம் மறைந்து போகட்டும் ஆண்டவரை. கேன்சர் பிரச்சனை, டிபி பிரச்சனை, ரத்த வியாதி, நரம்பு வியாதிகள், எலும்பு வியாதிகள் எல்லாம் மறைந்து போகட்டும் இயேசுப்பா. எல்லா வீக்கங்களும் வேதனைகளும் வலிகளும் மறைந்து போகட்டையா. நடமாட செய்யுங்கப்பா. இடுப்பு வலி, குறுக்கு வலி, மூட்டு வலிகள் எல்லாம் மறைந்து போகட்டும். எல்லா
தல வலிகளோ மூளை நரம்புகளில் இருக்கிற ரத்த கட்டுகளெல்லாம் மறைந்து போகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. அப்பா எல்லா ஆண்டவரே ஸ்தோத்திரம் செயல்படாத உறுப்புகள் செயல்படட்டும் ஐயா. தகப்பனே கல்லடப்பெல்லாம் மறைந்து போகட்டும் ஐயா. அல்சர் எல்லாம் மறைந்து போகட்டும் ஆண்டவரே. பைல்ஸ் எல்லாம் மறைந்து போகட்டும். விடுதலை உண்டாகட்டும், சுகம் உண்டாகட்டும் ஐயா. ஓ ரத்த சொகையெல்லாம் மறைந்து போகட்டும். சர்ம வியாதிகள் எல்லாம் மறைந்து போகட்டும் ஐயா. தோல் வியாதிகள் எல்லாம் ஆண்டவரை மறைந்து போகட்டும் ஐயா. ஓ கர்ப்பப்பையில காணப்படுகிற எல்லா வியாதிகளும் பலவீனங்களும் மறைந்து போகட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே ஆபரேஷனில் இருந்து விடுதலை கொடுப்பீராக ஆண்டவரே. மருந்து மாத்திரையிலிருந்து விடுதலை கொடுப்பீராக. சுகரிலிருந்து பிரஷரிலிருந்து ஆண்டவரே ஒரு விடுதலை கொடுப்பீராக ஆண்டவரே. ஓ தகப்பனே எல்லாம் தகப்பனே புண்கள் எல்லாம் மறைந்து போகட்டும் ஐயா. காயங்கள் எல்லாம் மறைந்து போகட்டும் ஆண்டவரே. ஓ தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம். சுகரினாலே ஆற முடியாமல் இருக்கிற காயங்கள் எல்லாம் மறைந்து போகட்டும் ஆண்டவரே. ஓ தகப்பனே நல்ல ஆகாரம் புஷிக்க உதவிச்சீங்க, ஜீரணிக்க உதவிச்சீங்க. நல்ல பசி தன்மையை கொடுப்பீராக ஆண்டவரே. ஓ தகப்பனை வயிற்று பிரச்சனை எல்லாம் மறைந்து போகட்டும் ஐயா. ஓ தகப்பனை யூரின் பிரச்சனை எல்லாம் சரியாகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. மோசன் பிரச்சனை எல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே சரியாகட்டும் ஆண்டவரே. அதற்காய் ஸ்தோத்திரம் 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 ஐயா. கர்த்தாவே எலும்புகள் எல்லாம் உயிர் பெறட்டும், நரம்புகள் எல்லாம் உயிர் பெறட்டும் ஆண்டவரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். கழுத்து பிரச்சனைகள் எல்லாம் மறைந்து போகட்டும் ஐயா. ஆண்டவரே கால் பிரச்சனைகள் எல்லாம் மறைந்து போகட்டும் ஆண்டவரே. அப்பா எரிச்சல் ஆண்டவரே சரீரத்தில் காணப்படுகிற எரிச்சல் எல்லாம் மறைந்து போகட்டும். எல்லா எரிச்சலும் காந்தானைகளும் இயேசுவின் நாமத்தினாலே மறைந்து போகட்டும் ஆண்டவரே. கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இன்னும் அநேகர் கர்த்தாவே பல காரியங்களோடு ஆண்டவரை விண்ணப்பித்துக் கொண்டிருக்கிறாங்க, ஜெபித்துக் கொண்டிருக்கிறாங்க. ஓ பொடுகு பிரச்சனையப்பா, தகப்பனே முடிவுதிர்வு பிரச்சனையப்பா ஆண்டவரே எல்லாம் மறைந்து போகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. பல் வலியினாலே தகப்பனை தல வலியினாலே வேதனைப்படுகிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் நல்ல சுகத்தை கொடுப்பீராக ஆண்டவரே. நன்றி தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம். என்னென்ன கட்டுகள் உண்டோ தகப்பனே எல்லா கட்டுகள் அறுக்கப்படட்டப்பா. இது அநேக குடும்பங்கள், அநேக பிள்ளைகள் பிள்ளை சூனியத்தினாலும் மாந்திரிகத்தினாலும் செய்வனையினாலும் ஏவலினாலும் மையினாலும் பிசாசினாலும் கட்டப்பட்டு இருக்கிறார்களே. அந்த கட்டுகள் எல்லாம் அவிழ்க்கப்படட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. இதிலிருந்து அந்த பிசாசின் கிரியைகளிலிருந்து ஒரு விடுதலை பெறட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. கர்த்தாவே நன்மை செய்யுங்கப்பா. பிள்ளையுடைய வாழ்க்கையில புதிய காரியத்தை செய்யுங்கப்பா. அற்புதங்களை பெற்றுக் கொள்ளட்டும். ஒரு விடுதலையின் வாழ்க்கை, சந்தோஷத்தின் வாழ்க்கை, சமாதானத்தின் வாழ்க்கை, ஆசீர்வாதத்தின் ஒரு வாழ்க்கை வாழும்படியாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. God bless you.